ஒரு எக்ஸ் கியூப் ஒரு மைனஸ் எக்ஸ். அடுத்து இந்த எக்ஸ் நீங்க சேர்த்தீங்கன்னா பிளஸ் ஒரு 2x வரும் பிளஸ் ஒரு 1 வரும். ஹோல் திங் டிவைட் பை ஒரு எக்ஸ் ஸ்கொயர் ஒரு -1 இன்டு ஒரு dx போட்டுக்கலாம். ஓகேங்களா? இப்போ நான் என்ன பண்ண போறேன்னு பாத்தீங்கன்னா லிசன் பண்ணுங்க. இந்த ரெண்டுக்குமே காமனா இந்த எக்ஸ் கியூபுக்கும் எக்ஸும் காமனா ஒரு எக்ஸை வெளியே எடுத்துடலாமா? அப்ப இன்டகிரல் ஒரு எக்ஸை நீங்க வெளியே எடுத்தீங்கன்னா இங்க ஒரு எக்ஸ் ஸ்கொயர் ஒரு -1 இருக்கும் பிளஸ் ஒரு 2x இருக்கும் பிளஸ் ஒரு 1 இருக்கும். ஹோல் திங் டிவைட் பை எக்ஸ் ஸ்கொயர் -1 இன்டு ஒரு dx. சரிங்களா? இப்ப என்ன பண்ண போறேன், இப்ப எல்லா டைமும் நான் தனித்தனியா பிரிச்சு எழுத போறேன். நல்லா கவனிச்சே வாங்க. சோ 3 இன்டகிரலா பிரிக்க போறேன். ஈக்குவல் டு சோ இன்டகிரல் எக்ஸ் இன்டு ஒரு எக்ஸ் ஸ்கொயர் -1 டிவைட் பை ஒரு எக்ஸ் ஸ்கொயர் ஒரு -1 இன்டு dx. ஃபர்ஸ்ட் இதுக்கு பிரிச்சிட்டேன். அடுத்து பிளஸ் சோ இன்டகிரல் ஒரு 2x இருக்குல்ல 2x டிவைட் பை எக்ஸ் ஸ்கொயர் -1 இன்டு dx பிரிச்சாச்சு. அடுத்து லாஸ்ட் டைம் 1 இருக்குது பிளஸ் integral 1 divide by x square minus 1 into dx. இந்த ஸ்டெப் புரிஞ்சா ரிப்ளை பண்ணுங்க அரவிந்த். சோ இத நான் மூணா செப்பரேட்டா பிரிச்சிருக்கேன். சோ ஓகே சார் போடாதீங்க. எஸ் அப்படி ஒவ்வொரு ஆட்டின் நீங்க டிஃபரெண்ட் வேர்டிங்ஸ் போடாதான் எனக்கு தெரியும் நீங்க ரிப்ளை பண்றீங்கன்னு. சரிங்களா? எஸ் குட். இப்போ அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா யாரெல்லாம் கேன்சல் ஆகும்னு பாத்தீங்கன்னா சோ இந்த ரெண்டுமே நமக்கு கேன்சல் ஆயிருவாங்க. சரிங்களா? ஓகே ஃபைன். இப்போ நான் என்ன கேக்குறேன், integral x dx பாருங்க இந்த ரெண்டுமே கேன்சல் ஆயிடுச்சு. இந்த ரெண்டுமே நமக்கு என்ன ஆயிடுச்சு, கேன்சல் ஆயிடுச்சு. மீதி என்ன இருக்கும், x dx இருக்கும். சோ இதோட ஆன்சர் நீங்க சொல்லுங்க பாப்போம். you know the basic formula integral x power n dx equal to x power n plus 1 divided by n plus 1 plus c. இப்படி ஒரு ஃபார்முலா யூஸ் பண்ணிருப்பீங்களா? சோ இந்த ஃபார்முலா படி இதோட ஆன்சர் நீங்க சொல்லுங்க பாப்போம். what is the answer for this? ரிப்ளை பண்ணுங்க. ரிப்ளை பண்ணுங்க அரவிந்த். நீங்க வந்து வெரி குட் சூப்பர் ஃபேண்டாஸ்டிக். சோ ஆன்சர் x ஸ்கொயர் டிவைடட் பை 2. குட் வெரி குட். சோ அடுத்து இதுக்கு என்ன ஆன்சர் உங்களால முடியும் ட்ரை பண்ணுங்க பாப்போம். வாட் இஸ் தி ஆன்சர் ஃபார் திஸ்? நல்லா பாருங்க. இது வந்து நான் பேசிக்கா ஒரு 6 ஃபார்முலா நடத்தணும்ல அதுல ஒரு ஃபார்முலா தான். என்ன ஃபார்முலா எழுதி காமிக்கிற மாதிரி என்ன ஃபார்முலானா சிம்பிளா உங்களுக்கு தெரியும். சோ இன்டகிரல் மேல வந்து நமக்கு ஒரு f dash of x இருக்கு, கீழ வந்து f of x இருக்குது into dx. சோ நீங்க கீழே உள்ளத டிஃபரன்ஷியேட் பண்ணா மேல உள்ள ஆன்சர் வந்துச்சுன்னா நான் நேத்து என்ன சொன்ன ஞாபகம் இருக்குதா, லாக் போட்டு நீங்க கீழே என்ன ஃபங்க்ஷன் இருக்கோ அது அப்படியே எழுத ஞாபகம் இருக்குதா. சோ அதே மாதிரி இங்க பாருங்க நான் இந்த டேர்மை நீங்க டிஃபரன்ஷியேட் பண்ணி பாருங்க. சோ வாட் இஸ் தி டிஃபரன்ஷியேஷன் ஆஃப், வாட் இஸ் தி டிஃபரன்ஷியேஷன் ஆஃப் ஒன்ஸ் அகைன் சாரி ஓகே. சோ டிஃபரன்ஷியேஷன் ஆஃப் differentiation of x square minus 1. so the differentiate பண்ணா what is the answer, x பத்தி differentiate பண்ணா வச்சுக்கலாமே. அப்ப ஆன்சர் நமக்கு 2x. சோ நீங்க 1 differentiate பண்ணா ஆன்சர் நமக்கு 0 ன்னு வரும். அப்ப இந்த 0 நமக்கு தேவைப்படாது. what is the answer நமக்கு 2x ன்னு இருக்கும். அப்ப நான் என்ன பண்றேன், சோ இந்த டேர்மை நீங்க differentiate பண்ணா மேல உள்ள ஆன்சர் வரதுக்காண்டி சோ பிளஸ் என்ன பண்ணலாம், நம்ம வந்து log ன்னு போட்டு டினாமினேட்டர் இருக்குது x ஸ்கொயர் மைனஸ் 1 இது அப்படியே எழுதியாச்சு. ஓகேங்களா? இந்த செகண்ட் இது புரிஞ்சுச்சா? செகண்ட் இதோட இன்டகிரேஷன் புரிஞ்சுச்சா உங்களுக்கு? ஓகே வெரி குட் வெரி குட் சூப்பர். சோ மூணாவதுக்கு நீங்க ஆன்சர் பண்ணுங்க பாப்போம். சோ என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணுவீங்க, x ஸ்கொயர் மைனஸ் இது வந்து a ஸ்கொயர். சோ என்ன ஃபார்முலா, ஃபர்ஸ்ட் ஃபார்முலா, செகண்ட் ஃபார்முலா, தேர்ட் ஃபார்முலா, என்ன ஃபார்முலா நீங்க யூஸ் பண்ணலாம்? வெரி குட் சூப்பர் ஃபேண்டாஸ்டிக். அப்போ ஃபார்முலா என்ன பண்ணலாம், 1/2a log. சோ நீங்க ஃபார்முலா தயவு செஞ்சு நல்லா மெமரைஸ் பண்ணுவீங்க, மறந்துடாதீங்க. x மைனஸ் a டிவைட் பை x பிளஸ் a ஒரு பிளஸ் c. சரிங்களா? அப்ப இது படி நமக்கு இங்க என்ன இருக்குது, x ஓட ஆன்சர் x தான், a ஓட ஆன்சர் நமக்கு வந்து 1 இருக்குது. சோ இதுபடி நீங்க எழுதுனீங்கன்னா வாட் இஸ் ஆன்சர் இப்படி எழுதலாம், பிளஸ் போட்டுக்கங்க. சோ 1/2 இன்டு a ஓட ஆன்சர் 1. அடுத்து log ஒரு மாடுலஸ் ஆஃப் x மைனஸ் 1 டிவைட் பை x பிளஸ் 1 ஒரு பிளஸ் c. சரிங்களா? சோ அப்ப இதோட கடைசி ரிசல்ட் நீங்க பாத்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் சிம்பிளிஃபிகேஷன் பண்ணீங்கன்னா x ஸ்கொயர் பை 2 பிளஸ் log ஒரு x ஸ்கொயர் ஒரு -1 பிளஸ் ஒரு 1/2 into log modulus of x minus 1 divided by x plus 1 plus c. இதான் நமக்கு தேவையான simplification result. புரியுதா? ரிப்ளை பண்ணுங்க அரவிந்த். புரியுதா அரவிந்த்? ரிப்ளை பண்ணுங்க. இந்த சம் உங்களால புரிஞ்சுக்க முடிஞ்சுச்சா? ரிப்ளை பண்ணுங்க. குட் சூப்பர் தேங்க்யூ. சோ இப்போ நம்ம நெக்ஸ்ட் சம் போக போறோம். சோ இதே மாதிரி நம்ம வந்து ஒரு டேர்மை வந்து ஆட் பண்ற மாதிரி நேத்து உங்களுக்கு ஒரு சம் கொடுத்திருந்தேன், ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஞாபகம் இருக்குதா? ஒரு சம் உங்களுக்கு கொடுத்திருந்தேன். சோ இதே மாதிரி என்ன பண்ணுங்க, நீங்க வந்து ஒரு டேர்மை நீங்க ஆட் பண்ணி பண்ணுங்க அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். சோ பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? அடுத்து நீங்க क्वेश्चन நம்பர் 6 ட்ரை பண்ணீங்களா? கொஞ்சம் ரிப்ளை பண்ணுங்க.
கொஸ்டின் நம்பர் எக்ஸசைஸ்ல ஒரு சம் கொஸ்டின் நம்பர் 6 நீங்க ட்ரை பண்ணிட்டீங்களா? நான் இன்னும் ஹோம்ஒர்க் செகண்ட் அனுப்பின ஹோம்ஒர்க் நான் செக் பண்ணல, கொஞ்சம் ஸ்கூல் ஒர்க் இருந்ததுனால முடியல. ஓகேங்களா? சோ இனிமே தான் பார்க்கணும். கொஸ்டின் நம்பர் 6 நீங்க முடிச்சீங்களா? கொஞ்சம் பார்த்து சொல்லுங்க. கொஸ்டின் நம்பர் 6 என்னன்னா இன்டெகிரல் x பவர் 4 ஒரு பிளஸ் 1 டிவைட் பை எக்ஸ் ஸ்கொயர் ஒரு பிளஸ் 1. ஐ டிட் ஓகே ஃபைன். சோ அப்ப இதனுடைய ஆன்சர் கொஞ்சம் நீங்க செக் பண்ணிக்கங்க. சோ இந்த ஆன்சர் என்னன்னு பாத்தீங்கன்னா x கியூப் டிவைட் பை 3 மைனஸ் x பிளஸ் 2 tan இன்வர்ஸ் x. ஓகேங்களா? இந்த ஆன்சர் கரெக்டா வந்து ரிப்ளை பண்ணுங்க. சோ இந்த ஆன்சர் உங்களுக்கு வந்திருக்கா? சோ இதனுடைய இன்டகிரேஷன் இதான் ஆன்சர். ஓகே, ஐசா புக் பேக் ஆன்சர் இது கரெக்டா? ஓகேவா? ஃபைன், குட் குட். எனக்கு ஒரு சின்ன ஹெல்ப் பண்ண முடியுமா? ஒன்னும் இல்லை, இப்போ நீங்க அனுப்புறீங்களா அந்த சம்முக்கு கொஞ்சம் ஆன்சர் மட்டும் எனக்கு சென்ட் பண்ண முடியுமா? ஆன்சர் மட்டும் போட்டோ காப்பி எடுத்து சென்ட் பண்ணிடுங்களேன் எனக்கு. ஓகே ஃபைன், தேங்க்யூ. அப்போ மோஸ்ட்லி வந்து நம்ம வந்து இது ரிலேட்டட் உள்ள சம் முடிச்சுட்டு இருக்கோம். சரிங்களா? கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ஸோ இதே மாதிரி ஃபார்முலா சம் வேற எல்லாமே இருக்குதான் அப்படி பார்த்துக்கிறேன், செக் பண்ணிக்கிறேன். ஓகே ஃபைன், ஓகே அவ்வளவுதான்பா. ஸோ நம்ம இந்த ஃபார்முலா ரிலேட்டடா உள்ள எல்லா சம்மே நமக்கு மோஸ்ட்லி முடிச்சாச்சுப்பா. சரிங்களாமா? நம்ம இது வரைக்கும் 3 ஃபார்முலா தான் படிச்சிருக்கோம். அந்த 3 ஃபார்முலால எக்கச்சக்கமான சம்ஸ், வெரைட்டிஸ். ஸோ அதை வந்து நம்ம எப்படி வந்து அந்த பேட்டர்னுக்கு மாத்தணும், ஸோ அதெல்லாம் நீங்க வந்து நல்லா படிச்சுக்கிங்க, மறந்துடாதீங்க. இப்போ அடுத்து நம்ம வந்து பார்க்க போற ஃபார்முலா இதே இதுல தான். ஸோ இந்த இப்போ நமக்கு வந்து டினாமினேட்டர்ல வந்து எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயர், எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஏ ஸ்கொயர், ஏ ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர்ல இப்போ ரூட் இருந்துச்சுன்னா என்னென்ன சொல்யூஷன் வரப்போகுது அப்படின்னு படிக்க போறோம். சரிங்களா? அப்ப நமக்கு அடுத்த ஃபார்முலா படிக்க போறோம், பார்த்துட்டே வாங்க. ஸோ இந்த ஃபார்முலா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இதை நீங்க 4 and 5 and 6 நோட் பண்ணீங்க. சரிங்களா? 4, 5, 6 நோட் பண்ணிக்கங்க. நான் இப்போ உங்களுக்கு கொஸ்டின் கேட்பேன். ஆனா இந்த 6 ஃபார்முலாவும் அடுத்த எக்ஸசைஸ்க்கு நமக்கு தேவைப்படும். நல்ல ஞாபகம் வச்சுங்க, அடுத்த எக்ஸசைஸ் தேவைப்படும். சோ அடுத்த எக்ஸசைஸ் கொஞ்சம் எல்லாமே லென்த்தியா இருக்கும். சோ அதனால கேர்ஃபுல்லா கவனிச்சே வாங்க, மறந்துடாதீங்க. சோ 4th ஃபார்முலா. சரிங்களா? நம்ம எழுத போறது 4th ஃபார்முலா. இன்டெகிரல் 1 டிவைட் பை ரூட் ஆஃப் a ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் dx equal to sin inverse x by a plus c. சரிங்களா? அதே மாதிரி 5th ஃபார்முலா integral 1 divide by square root of x square minus a square dx equal to log modulus of x plus square root of x square minus a square plus c. 6th formula integral 1 divide by square root of x square plus a square dx equal to log modulus of x plus square root of x square plus a square plus c. ஓகே, நான் நோட் பண்ணிட்டீங்களா? நோட் பண்ணிட்டீங்களா? ரிப்ளை பண்ணுங்க அரவிந்த். நோட் பண்ணிட்டீங்களா? இந்த ஃபார்முலா நோட் பண்ணிட்டீங்களா? ஃபார்முலா நம்பர் 4, 5, 6 நோட் பண்ணிக்கிங்க. ஸோ அப்படின்னா நமக்கு வந்து இந்த எந்த ஃபார்முலா வரும் அப்படின்னு கேட்கறது வசதியா இருக்கும். சரிங்களா? ஸோ அப்போ இந்த ஃபார்முலா கொஞ்சம் எப்படி படிக்கலாம் கொஞ்சம் பாத்துக்குங்க. ஸோ இந்த இடத்துல ரூட்டுக்குள்ள எல்லாமே ரூட் இருக்குது பாத்துக்குங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இந்த 2 ஃபார்முலா டிஸ்கஸ் பண்ணலாம். 4th ஃபார்முலா 5th ஃபார்முலா பாருங்க, நம்ம ஈஸியா கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்க முடியும். அவ்வளவுதான். என்ன ஞாபகம் வச்சுக்கலாம்னு பாத்தீங்கன்னா லிசன் பண்ணுங்க. என்ன ஞாபகம் வச்சுக்கலாம்னா ஸோ ஃபர்ஸ்ட் என்ன இருக்கு, ரூட்டுக்குள்ள ரெண்டுமே எக்ஸ் ஸ்கொயர் இருக்குது பாருங்க. ஸ்டார்டிங்ல எக்ஸ் ஸ்கொயர் இருக்குது. சரிங்களா? அப்ப ஸ்டார்டிங் எக்ஸ் ஸ்கொயர் இருந்தா லாக் வரும் அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. லாக் வரும் ஞாபகம் வச்சுங்க. ஆனா ஆக்சுவலா வந்து நம்ம இப்படி சொல்லிட்டு கூடாது. சோ இது எப்படி வந்துச்சுன்னு டிரைவ் ஆச்சுன்னு சொல்லிருக்கணும். சோ டிரைவ் ஆனா கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். சரிங்களா? அதை ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு. ஆனா நீங்க ஃபார்முலாவை டைரக்டா நீங்க ரிசல்ட்டாவே மனப்பாடம் பண்ணிக்கங்க. சோ ரெண்டுமே எக்ஸ் வந்துச்சுன்னா லாக் வரும். அடுத்து ரெண்டுக்குமே எக்ஸ் இருக்கிறதுனால ஃபர்ஸ்ட் எக்ஸ் போட்டுக்கங்க. பாருங்க, ரெண்டுமே ஃபர்ஸ்ட் நீங்க எக்ஸ் போட்டுட்டு அடுத்து இங்க என்ன டேம் இருக்குதோ அது பிளஸ் போட்டுருங்க. பாருங்க, இங்க என்ன டேம் இருக்குதோ அது என்ன பண்ணுங்க, நீங்க வந்து பிளஸ் போட்டா மட்டும் போதும். ஓகேங்களா? ஃபார்முலா மெமரைஸ் பண்ணிட்டீங்களா? ஃபார்முலா மெமரைஸ் பண்ணிட்டீங்களா? ஃபர்ஸ்ட் எக்ஸ் இருக்குது, எக்ஸ் இருந்தா லாக் வரும். அடுத்து ஃபர்ஸ்ட் எக்ஸ் இருக்கனால மாடுலஸ்குள்ள எக்ஸ் போட்டுக்குங்க. பிளஸ் போட்டுட்டு இங்க என்ன டேம் இருக்குதோ, சோ டினாமினேட்டர் என்ன டேம் இருக்கோ அதை நீங்க அப்படியே போட்ட வேண்டியதான். சரிங்களா? அடுத்து இங்க பாத்தீங்கன்னா a ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர். சோ இந்த ஃபார்முலா நிறைய இடத்துல யூஸ் பண்ணுவோம். sin inverse x by a, sin inverse x by a. இந்த ஃபார்முலா நோட் பண்ணிக்கங்க அரவிந்த், கொஞ்சம் நோட் பண்ணிக்கங்க. நோட் பண்ணிட்டீங்கன்னா ரிப்ளை பண்ணுங்க. ஓகே ஃபைன்மா. சம் நடத்த போறோம், பார்த்துட்டே வாங்க. ஓகேங்களா? இப்ப நமக்கு மோஸ்ட்லி வந்து நேத்து என்ன பேட்டர்ன்ல பார்த்தோமோ அதே மாதிரி ஃபாஸ்டா போயிடலாம். கொஞ்சம் முடிஞ்ச அளவுக்கு கவனிச்சே வாங்க. சரிங்களா?
புரியாத சம உடனே வந்து நீங்க புரியல வந்து ரிப்ளை பண்ணுங்க, மறந்துடாதீங்க சரிங்களா. மறந்துட வேண்டாம், புரியலன்னா உடனே ரிப்ளை பண்ணுங்க. எக்ஸாம்பிள் சம் 1ல சப்டிவிஷன் 1 பாருங்க சரிங்களா. சோ இதான் ஃபர்ஸ்ட் நடத்துன எடுத்து வைங்க. இன்டெகிரல் dx டிவைட் பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் 9 minus 25x ஸ்கொயர் சரிங்களா. சோ அகைன் மறுபடியும் நான் இங்க ஒரு விஷயம் சொல்லணும். என்ன விஷயம் சொல்லணும்னு பாத்தீங்கன்னா, சோ இங்க பாத்தீங்கன்னா இந்த ஃபார்முலா எப்ப மட்டும் அப்ளிகபிள் ஆகும்? சோ எக்ஸ் ஸ்கொயருடைய கோஎஃபிஷியன்ட் என்னவா தான் இருக்கணும்? சோ யூனிட்டி ஒன்னா இருந்தா மட்டும்தான் இது பொருந்தும் சரிங்களா. அப்ப நம்ம இந்த ஸ்டெப்பை என்ன பண்ண போறோம்னா, இங்க வந்து எக்ஸ் ஸ்கொயருடைய கோஎஃபிஷியன்ட் நமக்கு வந்து 25 இருக்குது. அப்ப நம்ம இந்த ஸ்டெப்பை நம்ம எப்படி மாத்தலாம் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். சோ ஈக்குவல் டு இன்டெகிரல் dx டிவைட் பை ஸ்கொயர் ரூட் ஆஃப், சோ இது வந்து 3 ஸ்கொயர் போட்டுக்கங்க, மைனஸ் 5x the whole ஸ்கொயர் போட்டுக்கலாம். இப்போ நம்ம 5x என்ன பண்ணலாம்? சோ லெட் டேக் 5x ஈக்குவல் டு நம்ம u ன்னு எடுத்துக்கலாம் ஓகேங்களா. இப்போ டிஃபரன்ஷியேட் பண்ணுங்க, நமக்கு dx வேணும். அப்ப ஆன்சர் 5 into dx ஈக்குவல் டு இதை டிஃபரன்ஷியேட் பண்ணா ஆன்சர் du ன்னு வரும். சோ அப்ப dx எனக்கு வேணும்னா ஆன்சர் 1/5 into du ன்னு போடலாம் ஓகே. அப்ப இதை ரீப்ளேஸ் பண்ணீங்கன்னா அப்ப இந்த டேர்ம் நமக்கு எப்படி மாற போகுது? ஈக்குவல் டு இன்டெகிரல் dx க்கு பதிலா என்ன பண்ணலாம்? 1/5 into du. so 1/5 into du whole thing divide by square root of, so இது 3 square minus இது வந்து 5x வேணா u square போட்டுக்கலாம் ஓகேங்களா. இப்போ நம்ம என்ன பண்ணலாம்? இந்த 1/5 நீங்க வெளியே எடுத்துருங்க. so 1/5 நீங்க வெளியே எடுத்தீங்கன்னா இன்டெகிரல் du divided by square root of 3 square minus u square. so அப்ப இது எந்த ஃபார்முலா பொருந்தும்? ஃபார்முலா நம்பர் 4 5 6 என்ன ஃபார்முலா பொருந்துங்க? அப்ப இது வந்து நம்ம நம்பர்ஸ், அப்ப நம்ம இது a ஸ்கொயர் போடணும், இது வந்து நம்ம x ஸ்கொயர் போடணும். சோ அப்ப a ஸ்கொயர் மைனஸ் x ஸ்கொயர் எந்த ஃபார்முலா? வெரி குட் क्वेश्चन. ஃபார்முலா நம்பர் 4. அப்ப ஃபார்முலா வந்து பாத்தீங்கன்னா sin இன்வர்ஸ் x by a ன்னு வரும் பிளஸ் ஒரு c. அப்ப x ஓட ஆன்சர் இங்க u இருக்குது, a ஓட ஆன்சர் இங்க 3 இருக்குது ஓகேங்களா. அப்ப இத நீங்க அப்ளை பண்ணீங்கன்னா எப்படி எழுதலாம்னு பாருங்க. சோ ரிமைனிங் ஆன்சர் ஈக்குவல் டு 1/5. சோ நமக்கு sin இன்வர்ஸ் x க்கு பதிலா என்ன போட போறீங்க? u by, சோ a க்கு பதிலா நீங்க 3 போட போறீங்க. சோ ஒரு பிளஸ் c. சோ இப்போ u வந்து நம்ம எப்படி ரீப்ளேஸ் பண்ணணும்? சோ நமக்கு क्वेश्चन வந்து x இருக்கிறதுனால சோ u வந்து நம்ம 5x ன்னு எடுக்கலாம். அப்ப ரிமைனிங் ஆன்சர் பாத்தீங்கன்னா சோ 1/5 into நமக்கு sin இன்வர்ஸ் ஒரு 5x டிவைட் பை 3 ஒரு பிளஸ் c. இதான் நமக்கு தேவையான ரிசல்ட். புரியுதா? ரிப்ளை பண்ணுங்க அரவிந்த். ஓகேமா, குட். சோ அதே மாதிரி சப்டிவிஷன் 2 பார்க்க போறோம் சரிங்களா. அதே இதுல சப்டிவிஷன் 2 பாருங்க என்ன கொடுத்திருக்காங்க. சோ இன்டெகிரல் dx டிவைடட் பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் 36x ஸ்கொயர் மைனஸ் 25 மா. அப்ப இது எப்படி ரீஅரேஞ்ச் பண்ணலாம் உங்களுக்கே தெரியும் பாருங்க. இன்டெகிரல் dx டிவைட் பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் இந்த 36x 6x the whole ஸ்கொயர் போடலாம், மைனஸ் இந்த 25 5 ஸ்கொயர் போடலாம் சரிங்களா. இப்போ நம்ம என்ன பண்ணலாம்? 6x க்கு பதிலா நான் u ன்னு எடுக்க போறேன். அப்ப ரிமைனிங் வந்து நம்ம டிஃபரன்ஷியேஷன் dx தேவைப்படும். அப்ப ஆன்சர் 6 into dx equal to du. அப்ப நமக்கு தேவை dx தானே வேணும். அப்ப நம்ம du by 1/6 ன்னு போட்டுக்கலாமா? 1/6 into du. அப்ப நம்ம இதை ரீப்ளேஸ் பண்ணி எப்படி எழுதலாம்? இன்டெகிரல் dx க்கு பதிலா ஒரு 1/6 into ஒரு du whole thing divide by square root of 6x க்கு பதிலா u ஸ்கொயர் மைனஸ் ஒரு 5 ஸ்கொயர். இப்போ என்ன பண்ண போறீங்க? ஈக்குவல் டு, சோ ஈக்குவல் என்ன பண்ணலாம்? இந்த இடத்துல 1/6 நீங்க வெளிய எடுத்தீங்கன்னா இன்டெகிரல் du டிவைட் பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் u ஸ்கொயர் மைனஸ் 5 ஸ்கொயர். சோ இப்போ இது என்ன ஃபார்முலா நீங்க சொல்லுங்க பாப்போம். சோ 4 5 6 என்ன ஃபார்முலா பொருந்தும்? क्वेश्चन நம்பர் 4 5 6 எந்த ஃபார்முலா இது பொருந்தும்? ரெண்டுமே சேம் ஃபார்முலா தான், ஈஸி தான் அப்படிதானே. அப்ப இதுக்கு நம்ம log கண்டிப்பா போடணும் ஓகேங்களா. ரிப்ளை பண்ணுங்க. ஃபார்முலா நம்பர் 4 5 6 வெரி குட். ஃபார்முலா நம்பர் நம்ம வந்து நம்ம லாஸ்ட் 6 இருக்கும் மைனஸா போட்டிருக்கோம். 6th ஃபார்முலாவா நல்லா பாருங்க. 6th ஃபார்முலாவா போட்டிருக்கோம் பாருங்க. இதுல மைனஸ் தான் நடுவுல இருக்குது. அப்ப என்ன ஃபார்முலா வரும் இதுல? கரெக்டா பாக்குறீங்களா அரவிந்த்? கரெக்டா பாக்குறீங்களா நீங்க? 5th ஃபார்முலா ஓகேங்களா. சோ நீங்க கரெக்டா கொஞ்சம் பார்த்து ரிப்ளை பண்ணுங்க சரிங்களா, அவசரம் வேண்டாம். சோ ஈக்குவல் டு, சோ 1/6 into ஃபார்முலா நீங்க சொன்னீங்கன்னா எப்படி எழுதலாம்? log போட்டுக்கங்க, மால்லஸ் இங்க வந்து எப்படி இருக்குது? u இருக்குதுனால சோ u பிளஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் u ஸ்கொயர் மைனஸ் ஒரு 5 ஸ்கொயர் சரிங்களா. இதை இன்னும் கொஞ்சம் சிம்பிளிஃபிகேஷன் பண்ணா ஆன்சர் நமக்கு 1/6 log u க்கு 6u ன்னு போடலாமா?
So modulus of ஒரு 6u plus root of 6u square னா 36 ஒரு x square, so minus ஒரு 25 modulus close. ஓகேங்களா, இது நமக்கு தேவையான ரிசல்ட். புரிஞ்சதா? ரிப்ளை பண்ணுங்க சாரி 6u வர 6x வரும் சரிங்களா, இது வந்து நமக்கு 6x ன்னு வரும். ரிப்ளை பண்ணுங்க. புரிஞ்சுதா அரவிந்த்? புரிஞ்சுதா உங்களுக்கு? ரிப்ளை பண்ணுங்க. எஸ், குட். ஓகேமா. சோ இதே மாதிரி ரிலேட்டட் சம் நான் தரேன். ஓகேங்களா, பார்த்துட்டே வாங்க, ஈஸியா தான் இருக்கும். ஓகேமா, கொஸ்டின் நம்பர் 3 பாருங்கம்மா. எக்ஸாம்பிள்ல கொஸ்டின் நம்பர் 3 பாருங்க, நான் வரிசையா நடத்திடுறேன். சோ இது பேட்டர்னா உள்ள சம் தான். கொஸ்டின் நம்பர் எக்ஸாம்பிள்ல கொஸ்டின் நம்பர் 3மா. சோ சப்டிவிஷன் 1 என்ன கொடுத்திருக்காங்க? இன்டகிரல் ஒரு x ஸ்கொயர் டிவைடட் பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் a பவர் 6 மைனஸ் ஒரு x பவர் 6 இன்டு dx ன்னு கொடுத்திருக்காங்கம்மா. ஓகேங்களா, இதான கொஸ்டின் நமக்கு தேர்ட்ல சப்டிவிஷன் 1. இப்போ என்ன பண்ண போறோம்னு நீங்க பாத்தீங்கன்னா, சோ நம்ம நேத்து சொன்ன மாதிரி பாருங்க, இப்போ நமக்கு இந்த இடத்துல மேல ஒரு x ஸ்கொயர் இருக்குது அண்ட் dx இருக்குது. அப்ப இந்த ரெண்டையுமே நான் என்ன பண்ணணும்? ரிமூவ் பண்ணணும். அப்ப ரிமூவ் பண்றா இருந்தா கண்டிப்பா இந்த மாதிரி ஒரு டேம் நம்ம வந்து ஒரு வேரியபிளா அசைன் பண்ணா மட்டும் தான் நமக்கு வரும் சரிங்களா. அப்ப நம்ம எப்படி அசைன் பண்ணலாம்னு பார்த்துட்டே வாங்க. இந்த இடத்துல நான் கொஞ்சம் மாடிஃபிகேஷன் பண்ணி எழுதின சம்ம எப்படி எழுத போறேன்னா, சோ ஈக்குவல் டு இன்டகிரல் ஒரு x ஸ்கொயர் ஒரு dx ஹோல் திங் டிவைட் பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் இந்த a பவர் 6 a பவர் 3 the whole square மைனஸ் இத வந்து x பவர் 3 the whole square. ஏன் அப்படி எழுதுறேன்னா, நமக்கு வந்து இது வரைக்கும் நம்ம ஃபார்முலா டினாமினேட்டர் என்ன இருக்குது? ரூட் ஆஃப் என்ன இருக்கும்? a ஸ்கொயர் மைனஸ் x ஸ்கொயர். இந்த பேட்டர்ன் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்? இந்த சம் வந்து படிச்சிட்டு இருக்கோம். அப்ப நம்ம இத ஸ்கொயர் டேர்ம்ல தான் நம்ம மாத்தி எழுதி ஆகணும் சரிங்களா. இப்போ நான் என்ன பண்ண போறேன்னு நீங்க கவனிச்சீங்கன்னா, இந்த x ஸ்கொயர் dx வரணும்ல. அப்ப என்ன பண்ண போறேன்? இந்த x கியூப் நான் u ன்னு எடுக்க போறேன் பாருங்க. அப்ப x கியூப் ஈக்குவல் டு நீங்க u ன்னு எடுத்தீங்கன்னா இத டிஃபரன்ஷியேட் பண்ணா 3x ஸ்கொயர் 3x ஸ்கொயர் இன்டு dx ஈக்குவல் டு நம்ம du ன்னு போட முடியும். ஓகேங்களா, நமக்கு இந்த இடத்துல x ஸ்கொயர் dx ன்னு இந்த 3 டிவைட் பண்ணிடுங்க. அப்ப x ஸ்கொயர் dx ஈக்குவல் டு 1/3 இன்டு du ன்னு போடலாமா? ஓகேங்களா, நான் இப்ப எல்லாத்தையும் ரீப்ளேஸ் பண்றேன் பாருங்க. சோ ஈக்குவல் டு இன்டகிரல் x ஸ்கொயர் dx x ஸ்கொயர் dx க்கு பதிலா ஒரு 1/3 இன்டு ஒரு du ஹோல் திங் டிவைட் பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் இந்த a கியூப் அப்படி வச்சுக்கோங்க. சோ a கியூப் the whole power 2 மைனஸ் இந்த x கியூப் பதிலா u போடலாம் u ஸ்கொயர். ஓகேங்களா, அப்ப நான் என்ன பண்றேன்னு பாருங்க. சோ இப்போ வந்து இந்த டேர்ம் ஃபுல்லா நீங்க வந்து a மாதிரி சரிங்களா, அந்த டேர்ம் மொத்தமா வந்து a மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிக்கங்க. இது வந்து a ஸ்கொயர் மைனஸ் x ஸ்கொயர். அப்ப என்ன ஃபார்முலா வந்துருங்க பாப்போம்? ஃபார்முலா நம்பர் 4 5 6 என்ன ஃபார்முலா இது பொருந்தும் சொல்லுங்க பாப்போம். ஃபார்முலா நம்பர் 4 5 6 என்ன ஃபார்முலா பொருந்தும் அரவிந்த்? ஃபார்முலா 4 5 6 என்ன ஃபார்முலா பொருந்தும் மிஸ்டர் அரவிந்த்? தப்பா சொல்லியிருக்கீங்க. ஃபார்முலா அதுவா வரும் 5ஆ வரும், கொஞ்சம் பார்த்து சொல்லுங்க. நான் என்ன சொல்லியிருக்கேன்னா, சோ கொஞ்சம் இது பாருங்க, இது a, இது வந்து a ஸ்கொயர் மைனஸ் x ஸ்கொயர் a ஸ்கொயர் மைனஸ் x ஸ்கொயர் சொல்லியிருக்கேன். நீங்க வந்து x ஃபர்ஸ்ட் இருக்க மாதிரி ஃபார்முலா சொல்லியிருக்கீங்க பாருங்க. ஏன் என்ன டவுட், என்ன பிரச்சனையா? என்னோட வாய்ஸ் கிளியரா உனக்கு கேக்குதா இல்லையா? மாத்தி மாத்தி ஆன்சர் பண்ணீங்க, அதான் கேக்குறேன் உங்கள்ட்ட. பிரச்சனை இல்லையா? ஒன்னும் பிரச்சனை கிடையாது உங்களுக்கு? நல்லா கவனிக்கிறீங்களா? நல்லா கவனிக்கலையா? நோ சார் போட்டிருக்கீங்க, நல்லா கவனிக்கலையா நீங்க? எஸ் சார், ஓகே ஓகே ஃபைன்மா. அப்ப நம்ம ஃபார்முலா நம்பர் 4 தான் யூஸ் பண்ண போறேன். சோ ஃபார்முலா நம்பர் 4 பாத்தீங்கன்னா என்ன ஃபார்முலா நீங்க யூஸ் பண்ணுவீங்க? sin இன்வெர்ஸ் x by a ன்னு ஒரு ஃபார்முலா நீங்க யூஸ் பண்ணுவீங்க. சோ அதுக்கு முன்னாடி கொஞ்சம் இத ரீஅரேஞ்ச் பண்ணிக்கிறேன். என்ன ரீஅரேஞ்ச் பண்ணிக்கிறேன்னா 1/3 வெளிய எடுத்துக்கிறேன். சோ 1/3 வெளிய எடுத்தீங்கன்னா இன்டகிரல் du டிவைட் பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் a cube the whole square மைனஸ் u ஸ்கொயர். நான் ஆன்சர் ஒரு 1/3 இன்டு sin இன்வெர்ஸ். சோ இங்க x, சோ இங்க x இருக்க வேண்டியது யார் இருக்கான்னு பாருங்க. சோ x இருக்க வேண்டியதுல u இருக்காங்க, ஆல்சோ a இருக்க வேண்டியதுல a கியூப் இருக்காங்க. கேர்ஃபுல்லா அப்ளை பண்ண மறந்துடாதீங்க. சோ இது படி சோ x u டிவைட் பை இதனோட ஆன்சர் நீங்க என்ன பண்ணலாம்? ஒரு a கியூப்னு போடணும், மறந்துடாதீங்க சரிங்களா. சோ இப்போ அடுத்து என்ன பண்ண போறீங்கன்னு பாத்தீங்கன்னா, சோ ரிமைனிங் ஆன்சர் சோ ஈக்குவல் டு ஒரு 1/3
ஒரு 1/3 into sin inverse. So what is the u? U ஓட ஆன்சர் x cube இருக்குது. So x cube divide by ஒரு a cube ஒரு plus c. இதான் நமக்கு தேவையான ரிசல்ட். புரிஞ்சதா? ரிப்ளை பண்ணுங்க அரவிந்த், ரிப்ளை பண்ணுங்க அரவிந்த். புரிஞ்சதா உங்களுக்கு? டவுட் இருக்குதா? என்னமோ டவுட் இருக்குதா அந்த சம்ல உங்களுக்கு? எஸ் சார், ஓகே ஃபைன். ஸோ இனிமேல் டவுட் இருந்தா கேளுங்க. ஸோ அப்போ இந்த ஸ்டெப் நம்ம பொறுத்த வரைக்கும் எது ரொம்ப இம்பார்ட்டன்ட் நீங்க பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து ஸோ இந்த இடம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸ்டெப். இந்த a cube a⁴ அண்ட் x⁴ வந்து நீங்க வந்து a cube x பவர்னு பிரிக்கணும். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த ஸ்டெப் நீங்க கரெக்டா வந்தாதான் நம்மளால நம்ம செய்ய முடியும். ஸோ இந்த ஒரு டிக் போட்டுருக்கேன். ஸோ இது எப்படி நீங்க மாத்தணும் மட்டும் கொஞ்சம் கரெக்டா வந்து கேர்ஃபுல்லா பாத்துக்கங்க. ஸோ நீங்க பாத்தீங்கன்னா மட்டும் நமக்கு போதும். ஸோ நல்ல ப்ராக்டிஸ் ஆகும். டெய்லி வந்து ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் நீங்க செஞ்சு பார்த்தாதான் நமக்கு ப்ராக்டிஸ் கிடைக்கும். சரிங்களா? இப்போ இந்த சம் உங்களுக்கு புரிஞ்சுதா? ஓகேங்களா? அடுத்த சம் போலாமா? போலாமா? ரிப்ளை பண்ணுங்க. ஸோ வேற வேற மாதிரி டைப் பண்ணி ரிப்ளை பண்ணுங்க, எனக்கு தெரியும். சரிங்களா? ஓகே சார், ஓகே ஃபைன். ஓகேமா, இப்போ அடுத்து இதே மாதிரி ரிலேட்டட் சம் பார்த்துட்டு இருக்கேன், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ஓகேமா. கொஸ்டின் நம்பர் 5 பாருங்கம்மா. எக்ஸசைஸ்ல இருக்குதுல்ல, எக்ஸசைஸ்ல கொஸ்டின் 5 பாருங்க. கொஸ்டின் நம்பர் 5 எக்ஸசைஸ்ல. ஓகேங்களா? பார்க்கலாமா? இன்டெக்ரல் dx divided by square root of 15 minus 8x square. ஓகேங்களா? ஸோ உங்களுடைய வீடியோ உங்களுக்கு தெரியுமா வைக்க முடியுமா? உங்க ஃபேஸை நான் பார்த்துட்டே பார்க்கலாமா? என்னுடைய ஃபேஸ்ல இந்த கேமரா கிடையாது. உங்க ஃபேஸை வைக்க முடியுமா? எனக்கு விசிபிளா பண்ண முடியுமா? அரவிந்த், 1 minute. Okay, fine, no problem. கவனிக்கிறீங்கல்ல, போதும், கவனிச்சா மட்டும் போதும். ஓகே, நோ ப்ராப்ளம், நோ ப்ராப்ளம். நான் உங்கள்ட்ட பின்னால் டவுட் கேட்டுக்கேன். சரிங்களா? நீங்க தேவையில்லை, நான் பாத்துக்கிறேன். ஓகேங்களா? நீங்க என்னது கவனிக்கிறீங்கன்னா இல்லையா பார்க்க தான் நான் கேட்டேன், மற்றபடி ஒண்ணுமே கிடையாது. நோ ப்ராப்ளம், நீங்க வைக்க தேவையில்லை. ஓகே, நான் கவனிங்க. கவனிக்கலாமா? ஓகேமா, ஃபைன். அவங்க ஃபேஸ் தெரியல. ஓகேங்களா அரவிந்த்? அரவிந்த், ஓகேமா, ஃபைன் ஃபைன். எழுதுறீங்க, காமிச்சிட்டீங்க. ஓகே ஃபைன், தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. ஓகே, நீங்க வீடியோ ஆஃப் பண்ணிக்கீங்க, நோ ப்ராப்ளம். கிளாஸுக்கு வாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நடத்தலாமா? இந்த சம் நடத்தலாமா? பாருங்க, நீ ரிப்ளை பண்ணுங்க. 1 minute சார் அப்படின்னு போட்டிருக்கீங்க. அதுக்கப்புறம் இது வந்து இந்த சம் நடத்த ஆரம்பிக்கலாமா? ரிப்ளை பண்ணுங்க அரவிந்த். ஓகேமா, குட், தேங்க்யூ மேம். ஸோ ஈக்குவல் டு கவனிச்சுவாங்க, ஈக்குவல் டு இன்டெக்ரல். இப்போ நான் கொஞ்சம் உங்கள்ட்ட கொஸ்டின் கேட்க போறேன். கொஞ்சம் டிஃபிகல்ட்டான கொஸ்டின் தான் இது. dx டிவைடட் பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் இந்த 15 நீங்க எப்படி வந்து ஸ்கொயர்ல எழுத முடியும்? சொல்ல முடியுமா உங்களுக்கு? எப்படி எழுதலாம்? ஸ்கொயருக்குள்ள எழுதாண்டா ஒரு எக்ஸ் இருக்குது. எக்ஸ் வந்து நான் ஸ்கொயருக்குள்ள எழுதுனா நீங்க எப்படி எழுதுவீங்க சொல்லுங்க பாப்போம். ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் போடுவீங்க. அதே ஓகே தானே? ஓகேங்களா? இப்போ அதே மாதிரி எப்படி போடலாம்னு பாத்தீங்கன்னா இதை வந்து இது இப்படின்னு போடலாம், அல்லது வந்து ரூட் எக்ஸ் த ஹோல் ஸ்கொயர் போட்டுக்கலாம், நோ ப்ராப்ளம். சரிங்களா? இப்போ அதே மாதிரி இந்த ஸ்டெப் எப்படி பாருங்க, கவனிச்சுட்டு வந்தீங்கன்னா நல்ல கவனிங்க. இதை வந்து ரூட் 15 த ஹோல் ஸ்கொயர் போட முடியும், ஹோல் ஸ்கொயர் போட முடியும். அப்ப இந்த ஸ்கொயரும் இந்த ரூட்டும் கேன்சல், ஆன்சர் என்ன வரும்? 15. நம்ம ஏன் இப்படி மாத்தணும்? நமக்கு ஃபார்முலா கொண்டு வரணும், அதுக்காண்டி இப்படி மாத்திட்டு இருக்கேன். சரிங்களா? மைனஸ் அடுத்து இந்த 8 நம்ம எப்படி வந்து ஸ்கொயரா மாத்தலாம்? கொஞ்சம் ரிப்ளை பண்ண முடியுமா? உங்களுக்கு தெரியுமா 8 நீங்க எப்படி ஸ்கொயரா மாத்த முடியும்? எனி ஐடியா? எனி ஐடியா? எப்படி நீங்க 8 வந்து ஸ்கொயரா மாத்ததுக்கு என்னமோ பாசிபிலிட்டி இருக்குதா? மாத்த முடியுமா உங்களால? ரூட் ஆஃப் 8 குட், ரூட் ஆஃப் 8 போடலாம். ஃபேண்டாஸ்டிக்.
ரூட் ஆஃப் 8 ஹோல் ஸ்கொயர் பண்ணுவாங்க. அப்ப ரூட் ஆஃப் 8 நான் எப்படி எழுதலாம்னு பாத்தீங்கன்னா 2 ரூட்னு எழுத முடியும். சரிங்களா? அது எப்படின்னா வந்து நம்ம வந்து ரூட்டுக்குள்ள 2 இன்டு 2 இன்டு 2 போடலாம்ல. அப்ப எப்படி எழுதலாம்? நமக்கு வந்து 2 ரூட் 2 நம்ம வந்து தாராளமா போட முடியும். சரிங்களா? அப்ப நான் இந்த ஸ்டெப் எப்படி எழுத போறேன்னு கவனிச்சீங்கன்னா 2 ரூட் 2 and x the whole square போடலாம். ஓகேங்களா? ஓகேங்களா? புரிஞ்சதா இந்த ஸ்டெப் உங்களுக்கு? ஓகேங்களா? அப்ப நான் ஹோல் ஸ்கொயர் போட்டா இந்த ஸ்டெப் நம்ம ஆட்டோமேட்டிக்கா வந்துரும். அப்ப நான் இப்போ கேக்குற ஃபார்முலா இது வந்து நம்பர் வந்திருக்கு. அப்ப a ஸ்கொயர் மைனஸ் இது ஃபார்முலா வந்து நமக்கு வந்து என்ன எழுதலாம்? எக்ஸ் ஸ்கொயர் எடுக்கிறதுக்கு முன்னால கண்டிப்பா நம்ம இது கோஎஃபிஷியன்ட் 1 தான் இருக்கணும். ஓகேங்களா? அப்ப என்ன பண்ணலாம்? இது நம்ம அசைன் பண்ணணுமா? எப்படி அசைன் பண்ணுவீங்க? u equal to 2 root 2 x ன்னு எடுக்கலாம். இதை டிஃபரன்ஷியேட் பண்ணீங்கன்னா நமக்கு dx கிடைக்குமா? அப்போ du equal to 2 root 2 into dx நமக்கு இந்த 2 root 2 கீழே கொடுத்தீங்கன்னா 1/2 root 2 into du equal to நம்ம dx ன்னு போட முடியும். அப்ப இந்த dx உடைய வேல்யூ நான் மாத்த போறேன். so equal to integral dx க்கு பதிலா 1/2 root 2 into ஒரு du whole thing divide by square root of இதனோட ஆன்சர் root 15 the whole square minus இதனோட ஆன்சர் நான் u ன்னு எடுத்துக்கணும்னா u ஸ்கொயர் போடலாம். அப்ப இப்போ நம்ம ஃபார்முலா நம்பர் என்ன ஃபார்முலா யூஸ் பண்ண போறோம் சொல்லுங்க பாப்போம். ஃபார்முலா நம்பர் 4 5 6 என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணலாம் நீங்க சொல்லுங்க பாப்போம். a ஸ்கொயர் minus x ஸ்கொயர் ஃபார்முலா. ஃபார்முலா நம்பர் சொல்லுங்க பாப்போம். ஃபார்முலா நம்பர் என்ன ஃபார்முலா இத யூஸ் பண்ணலாம்? வெரி குட் மா. ஃபார்முலா 4 அப்ப இந்த 1/2 root 2 நீங்க என்ன பண்ணுவீங்க? வெளியே எடுத்துருங்க. மீதி ரிமைனிங் ஃபார்முலா வந்து நம்ம வந்து sin inverse ஃபார்முலா x/a ன்னு யூஸ் பண்ணனும். சோ அப்ப இந்த இடத்துல என்ன இருக்காங்க? x க்கு பதிலா யார் இருக்காங்கன்னு பாருங்க. u இருக்காங்க. a க்கு பதிலா நம்ம √15 இருக்காங்க. சோ இத அப்ளை பண்ணீங்கன்னா எப்படி எழுதலாம்னு பாத்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு sin inverse சோ x x க்கு பதிலா நீங்க u போடுங்க டிவைட் பை a க்கு பதிலா ஒரு √15 போட்டுங்க. இப்போ நமக்கு u what is u ஓட ஆன்சர் என்ன எடுத்துருக்கோம்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் சைடுல இங்க இருக்குது. சோ u ஓட ஆன்சர் 2 √2 நம்ம x ன்னு எடுத்துருக்கோம். சரிங்களா? அப்ப நம்ம இத அப்ளை பண்ணிக்கலாம் பாருங்க. சோ இந்த ரிமைனிங் ஆன்சர் 1 டிவைட் பை 2 √2 நமக்கு sin இன்வர்ஸ் 2 √2 ஒரு x டிவைட் பை ரூட் ஒரு 15. சோ நமக்கு ஒரு பிளஸ் c போடணும். ஒரு பிளஸ் c இத நமக்கு தேவையான ஃபைனல் ரிசல்ட். புரிஞ்சதா? ரிப்ளை பண்ணுங்க. ரிப்ளை பண்ணுங்க அரவிந்த். இந்த ஸ்டெப் புரிஞ்சதா உங்களுக்கு? ரிப்ளை பண்ணுங்க அரவிந்த். எஸ் மா. குட். ஃபைன் மா. ஓகேப்பா. இப்போ அடுத்த क्वेश्चन நம்பர் பாத்தீங்கன்னா 8th क्वेश्चन பாருங்கம்மா. 8th क्वेश्चन. சோ இதான் நீங்க நோட்ஸ் எடுக்கிறீங்க. அப்ப நான் என்ன பண்றேன்னா இந்த எக்ஸசைஸ் முடிச்சிட்டு இந்த எக்ஸசைஸ் ஒன் டெஸ்ட் வைப்போம். ஓகேங்களா? இந்த எக்ஸசைஸை வந்து நம்ம இன்னைக்கோ அல்லது நாளைக்கு டெஸ்ட் வைப்போம். நல்லா படிச்சிருங்க. டெஸ்ட் வச்சுட்டு அதை பெர்ஃபார்மன்ஸ் எப்படி சொல்லலாம். ஓகேங்களா? क्वेश्चन 8 பாருங்கம்மா. 8 பாத்தீங்கன்னா இன்டெகிரல் ஒரு x கியூப் into dx divided by square root of 1 minus x power 8. ஓகேங்களா? அப்ப நம்ம என்ன செய்யலாம் கொஞ்சம் சொல்லுங்க பாப்போம். நமக்கு இந்த டினாமினேட்டர் என்னவா மாத்தணும்? கண்டிப்பா ஸ்கொயருக்கு மாத்தணும். அப்போ ஈக்குவல் டு இன்டெகிரல் இந்த 1க்கு நான் ஈஸியா போடலாம். மேல உள்ளது x கியூப் into dx ன்னு வச்சிட்டேன். டிவைட் பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் இது வந்து 1 ஸ்கொயர்னா 1 ஸ்கொயர்னா போடுறேன் மைனஸ் இது எப்படி நீங்க ஸ்கொயர்ல எழுதலாம்? உங்களுக்கு ரிப்ளை பண்ண முடியுமா உங்களால? வெரி குட்மா. சூப்பர்மா. x power 4 the whole square. வெரி குட். சூப்பர். இப்போ நான் என்ன பண்ணணும்? டெஃபினட்டா இந்த x கியூப் இந்த dx நான் ரிமூவ் பண்ணணும். அப்ப கண்டிப்பா என்ன பண்ணணும்? என்ன மாதிரி ஒரு டேர்ம் நீங்க எடுக்கணும். அப்ப எந்த டேர்ம் நம்ம u எடுக்கலாம் நீங்க சொல்லுங்க பாப்போம். எந்த டேர்ம் நீங்க u எடுக்கலாம்? எந்த டேர்ம் நீங்க u எடுக்கலாம்? வெரி குட்மா. சோ u equal to x power 4 எடுங்க. அப்ப du equal to 4 ஒரு x power 3 into dx ன்னு போடலாம். அப்ப இதான் நமக்கு தேவை. இந்த 4 நீங்க கீழே கொடுத்தீங்கன்னா 1/4 into du equal to x cube into dx. ஓகேங்களா? அப்ப இந்த ஸ்டெப் நம்ம எப்படி மாற போகுதுன்னு பாத்தீங்கன்னா equal to integral x cube dx. சோ x cube dx க்கு பதிலா நீங்க ஒரு 1/4 into du divided by square root of 1 square minus x power 4 க்கு பதிலா நீங்க வந்து u ஸ்கொயர். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. பிரேயர் பாங் சொல்றாங்க. சரிங்களா அரவிந்த்? கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. பாங் சொல்றாங்க. ஓகே அரவிந்த் கேக்குதா? ரிப்ளை பண்ணுங்க. ரிப்ளை பண்ணுங்க அரவிந்த். கேக்குதா? ஓகேமா. சோ இத அப்ளை பண்ணுங்க. சோ ஈக்குவல் டு பாத்துட்டே வாங்க.
ஸோ 1/4 வெளியே எடுத்தா சரிங்களா. அப்ப நான் இப்போ உங்க கொஸ்டின் கேட்கிறேன். ஸோ இது வந்து இது a ஸ்கொயர் அப்படின்னா இது a ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர். ஸோ என்ன ஃபார்முலா சொல்லுங்க பாப்போம். ஃபார்முலா நம்பர் 4, 5, 6 என்ன ஃபார்முலா நீங்க யூஸ் பண்ணுவீங்க? ஃபார்முலா நம்பர் 4. வெரி குட். அப்ப ஃபார்முலா என்ன இருக்கும்? sin இன்வர்ஸ் x by a னு ஒரு ஃபார்முலா யூஸ் பண்ணுவீங்க. அப்ப x இருக்க வேண்டியது u இருக்காங்க. சோ a இருக்க வேண்டியது நமக்கு 1 இருக்காங்க. அப்ப நீங்க ஃபார்முலா நீங்க எழுதுனீங்கன்னா எப்படி எழுதலாம்? sin இன்வர்ஸ் x by x க்கு பதிலா நீங்க u by a உடைய ஆன்சர் 1 சரிங்களா. ஒரு பிளஸ் c. சோ நம்ம u க்கு பதிலா ரீப்ளேஸ் பண்ணி x பவர் 4 னு போடுங்க. அப்ப ஆன்சர் ஒரு 1/4 ஒரு sin இன்வர்ஸ் இந்த 1 தேவைப்படாது x பவர் 4 பிளஸ் c. இதான் நமக்கு தேவையான ஃபைனல் ரிசல்ட். புரிஞ்சதா? ரிப்ளை பண்ணுங்க அரவிந்த். ரிப்ளை பண்ணுங்க அரவிந்த். புரிஞ்சதா சம்? சோ இந்த sin இன்வர்ஸ் ஃபார்முலா மோஸ்ட்லி நிறைய இடத்துல நம்ம யூஸ் பண்ணிட்டே இருக்கோம். தெரியுதா உங்களுக்கு? ஓகேமா, ஓகே ஃபைன் சூப்பர். சோ அடுத்து பாத்தீங்கன்னா क्वेश्चन நம்பர் 9 பாருங்க. 9th क्वेश्चनமா சரிங்களா. சோ இந்த क्वेश्चन கொஞ்சம் நல்லா படிச்சுக்கங்க சரிங்களா. சோ ரூட் ஆஃப் x into dx டிவைட் பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஒரு a கியூப் மைனஸ் ஒரு x கியூப்மா. சோ கொஞ்சம் தெளிவா படிச்சுக்கங்க. இந்த சம் கொஞ்சம் டிஃபிகல்ட்டான சம் சரிங்களா. இந்த சம் கொஞ்சம் டிஃபிகல்ட்டான சம், கொஞ்சம் தெளிவா படிச்சுக்கங்க. இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா இதை கொஞ்சம் நான் அசம்ஷன் பண்ணி தான் எடுக்கணும். கொஞ்சம் ஞாபகம் வச்சுன்னு என்னன்னா இப்போ நான் இந்த இடத்துல x கியூப் இருக்குதா, இந்த x கியூபுக்கு பதிலா நான் என்ன பண்றேன்னா u ஸ்கொயர் எடுக்கிறேன். என்ன எடுக்கிறேன்? u ஸ்கொயர் சரிங்களா. அப்போ நல்லா கவனிங்க, x கியூபுக்கு பதிலா நான் u ஸ்கொயர் எடுத்துக்கிட்டேன். ஏன்னா வந்து நம்ம இந்த இடத்துல நம்ம x கியூபை ஸ்கொயரா மாத்த முடியாது. அதனால என்ன x கியூப் u ஸ்கொயர் எடுத்துக்கிறேன் சரிங்களா. இப்போ அடுத்து என்ன பண்றேன்னா இந்த ஸ்கொயர் நேரா இங்க கொடுத்துருங்க. கொடுத்தீங்கன்னா இந்த பவர் வந்து இந்த சைடு வந்தா ரெசிப்ரோக்கலா பவரா மாறுவாங்களா. அப்போ x கியூப் the whole power 1/2 மாறுவாங்க. தட் மீன்ஸ் ரூட்டா மாறுவாங்க. ஈக்குவல் டு u. அப்ப இதை கொஞ்சம் நான் மாடிஃபிகேஷன் பண்ணதுன்னா x is equal to so indices ரூல் படி இந்த ரெண்டையும் நான் ப்ராடக்ட் பண்ணீங்கன்னா 3/2 ஈக்குவல் டு u ன்னு போட முடியும் சரிங்களா. இப்போ நான் என்ன பண்ண போறேன்? இதை நீங்க டிஃபரன்ஷியேட் பண்ணி இதை டிஃபரன்ஷியேட் பண்ணீங்கன்னா டிஃபரன்ஷியேஷன் ஃபார்முலா உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். சோ இந்த 3/2 முன்னால வந்துரும். சோ 3/2 x இந்த பவர்ல இருந்து உனக்கு கழிக்கணும். அப்போ ஒரு 3/2 ஒரு -1 into dx ஈக்குவல் டு இதை நீங்க டிஃபரன்ஷியேட் பண்ணீங்கன்னா ஆன்சர் நமக்கு du ன்னு வரும் சரிங்களா. இப்போ இதை வந்து நீங்க டிஃபரன்ஷியேட் பண்ணீங்கன்னா 3/2 ல இருந்து நீங்க ஒரு 1 நீங்க கழிச்சீங்கன்னா ஆன்சர் நமக்கு 1/2 ன்னு வரும். சோ இப்போ இதோட ரிமைனிங் ஆன்சர் 3/2 x பவர் ஒரு 1/2 into dx ஈக்குவல் டு du. அப்போ இந்த x பவர் 1/2 நம்ம எப்படி எழுதலாம்னு பாத்தீங்கன்னா ரூட்னு போடலாம். அப்ப இந்த 3/2 இந்த சைடு கொண்டு வந்தீங்கன்னா 2/3 மாறும். அப்போ ரூட் ஆஃப் x into dx ஈக்குவல் டு 2/3 into du சரிங்களா. அப்ப நான் இது எவ்வளவு கண்டுபிடிச்சிருக்கேன் பாத்தீங்கன்னா இந்த ரூட் x into dx ரீப்ளேஸ் பண்ணதுக்காண்டி தான் நான் என்ன பண்ணிருக்கேன், இந்த ஸ்டெப்பை நான் ஃபாலோ பண்ணிருக்கேன் சரிங்களா. அப்ப இந்த ஸ்டெப் கொஞ்சம் ஞாபகம் வச்சு நீங்க பண்ற மாதிரி இருக்கும். சோ கொஞ்சம் என்ன பண்ணீங்க, இது வந்து மெமரைஸ் பண்ணிங்க ஓகேங்களா. அப்ப இந்த இடத்துல நம்ம x கியூப்னு இருக்குது. அப்ப x கியூப் நம்ம ஸ்கொயரா மாத்த முடியாது. அந்த ரீசன் காண்டி x கியூப் டேமே நான் என்ன பண்ணேன் u ஸ்கொயர் எழுதி இதை ஃபர்தரா நான் டிஃபரன்ஷியேட் பண்ணி இந்த ஸ்டெப் கொண்டு வந்திருக்கேன். இப்போ நம்ம நார்மலா அப்ளை பண்ணதான் பாத்துட்டே வாங்க. சோ ஈக்குவல் டு இன்டெகிரல் ரூட் ஆஃப் x dx. ரூட் ஆஃப் x dx எப்படி அதெல்லாம் நீங்க பாருங்க, ஒரு 2/3 into du ஹோல் திங் டிவைட் பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் இது வந்து நம்ம ஒரு a கியூப்னு போட்டாச்சு. அடுத்து இங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா மைனஸ் x கியூப். சோ x கியூப் என்ன பண்ணலாம், நீங்க வந்து ஒரு u ஸ்கொயர் போட்டாச்சு சரிங்களா. இப்ப அடுத்துங்க பாத்தீங்கன்னா ஃபார்முலா சார் நீங்க a ஸ்கொயர் மைனஸ் x ஸ்கொயர் தான் சொன்னீங்க, இங்க a கியூப்ல இருக்குது. அப்போ கொஞ்சம் கவனிங்க, இந்த a கியூபை நான் கொஞ்சம் மாடிஃபிகேஷன் பண்றேன். எப்படி வரணும்னா இந்த a கியூபை the whole power 2/2 ன்னு போடலாமா. ஹோல் பவர் 2/2 அந்த ரெண்டுமே கேன்சல் ஆயிரும். கேன்சல் ஆயிருந்தா a கியூப் தான் இருக்க போகுது. அப்போ நான் இதை ஸ்கொயரா மாத்ததுக்காண்டி இந்த டினாமினேட்டர் 2 மட்டும் உள்ள கொடுத்துருங்க. அப்ப a பவர் ஒரு 3/2 the whole power 2 ன்னு எழுதலாம். ஓகேங்களா. அந்த ஸ்டெப் புரிஞ்சுதா உங்களுக்கு? பாருங்க இந்த ஸ்டெப் ரிப்ளை பண்ணுங்க அரவிந்த். இந்த ஸ்டெப் வந்து ரிப்ளை பண்ணுங்க. புரிஞ்சுதா உங்களுக்கு? a கியூப் நம்ம எப்படி எழுதலாம், a பவர் 3/2 the whole square எழுதலாம். ரிப்ளை பண்ணுங்க அரவிந்த். கேக்குதா என்னுடைய வாய்ஸ் உங்களுக்கு? ரிப்ளை பண்ணுங்க அரவிந்த். ஓகேமா. சோ அடுத்த ஸ்டெப் போறேன் பாருங்க. சோ ஈக்குவல் டு இந்த 2/3 வெளிய எடுத்துருங்க. சோ 2/3 இன்டெகிரல் du டிவைட் பை இந்த ஸ்டெப்பை ஸ்கொயர் ரூட்டுக்குள்ள a பவர் ஒரு 3/2 the whole square மைனஸ் u ஸ்கொயர் சரிங்களா. இப்போ நம்ம ஃபார்முலா அப்ளை பண்ண போறோம். என்ன ஃபார்முலா நீங்க பாத்தீங்கன்னா சோ இது வந்து a ஸ்கொயர் மைனஸ் ஒரு x ஸ்கொயர். சோ ஃபார்முலா நம்ம என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணலாம், ஃபார்முலா நம்பர் 4, 5, 6 என்ன ஃபார்முலா நீங்க யூஸ் பண்ணுவீங்க சொல்லுங்க பாப்போம். 4th ஃபார்முலா யூஸ் பண்ணுவீங்களா, 5th ஃபார்முலா யூஸ் பண்ணுவீங்களா, 6th ஃபார்முலா யூஸ் பண்ணுவீங்களா? வெரி குட் மா. 4th ஃபார்முலா
sin inverse x by a ன்னு ஒரு ஃபார்முலா யூஸ் பண்ணனும் plus c சரிங்களா அப்ப இங்க x க்கு பதிலா நீங்க என்ன இருக்கு u இருக்குது and a க்கு பதிலா a பவர் 3 by 2 இருக்குது சோ இதனுடைய ஃபைனல் ரிசல்ட் பாத்தீங்கன்னா 2 by 3 sin inverse so u divide by a power 3 by 2 சரிங்களா plus ஒரு c அப்ப நம்ம இந்த u ன ரீப்ளேஸ் பண்ணனும் சோ u க்கு பதிலா நம்ம என்ன போடலாம்னு பாருங்க சோ வாட் இஸ் u உடைய ஆன்சர் x power 3 by 2 அப்ப நம்ம கடைசி ரிசல்ட் பாத்தீங்கன்னா ஒரு 2 by 3 sin inverse x power ஒரு 3 by 2 divide by a power 3 by 2 ஒரு plus c இதான் நமக்கு தேவையான ரிசல்ட் புரிஞ்சுதா ரிப்ளை பண்ணுங்க அரவிந்த் ரிப்ளை பண்ணுங்க இந்த ஸ்டெப் உங்களுக்கு புரிஞ்சுதா ரிப்ளை பண்ணுங்க அரவிந்த் ஓகேவா டவுட் இருக்குதா டவுட் இருக்குதா அரவிந்த் ரிப்ளை பண்ணுங்க அண்டர்ஸ்டுட் சார் ஓகே லேட்டா வந்து உங்களுக்கு ஆடியோ வந்து சேருதா லேட்டா வந்து ஆடியோ சேருதா உங்களுக்கு கரெக்டா இருக்குது இல்ல நெட் அவைலபிலிட்டி கரெக்டா இருக்குது இல்ல பிரச்சனை கிடையாது இல்ல வாய்ஸ் வந்து ஃபாஸ்டா உங்களுக்கு அவைலபிளா கிடைக்குது ஓகேமா ஃபைன் சோ அடுத்த क्वेश्चन நீங்க பாத்தீங்கன்னா क्वेश्चन நம்பர் 10 மா 10th क्वेश्चन பாத்துட்டே வாங்க क्वेश्चन நம்பர் 10 பாருங்க இன்டகிரல் secant square x dx divide by square root of tan square x plus 4 மா ஓகேங்களா இப்போ என்ன பண்றேன் பாருங்க இங்க ஸ்கொயர் இருக்குது அப்ப இது ஈஸியா என்ன பண்ணலாம் இந்த 4 வந்து நான் இங்க 2 ஸ்கொயர் போடலாம் அப்ப இது கண்டிப்பா இது x ன்னு எடுக்கணும் இதை a ன்னு எடுக்கணும் ஆனா மேலே என்ன உட்கார்ந்திருக்காங்கன்னு பாருங்க secant square x உட்கார்ந்திருக்காங்க அப்ப நான் இதை கொஞ்சம் ரீப்ளேஸ் பண்றேன் எப்படி ரீப்ளேஸ் பண்றேன் இந்த tan x நல்லா கவனிங்க tan x நான் u ன்னு எடுக்க போறேன் u equal to tan x ன்னு எடுத்துக்கங்க சரிங்களா இப்போ டிஃபரன்ஷியேட் பண்ணுங்க சோ du equal to tan நீங்க டிஃபரன்ஷியேட் பண்ணா டிஃபரன்ஷியேஷன் secant square x x பண்ணா dx சரிங்களா அப்போ இந்த secant square x dx பண்ண என்ன போட போறீங்க du ன்னு போட போறீங்க அப்ப ஈக்குவல் டு integral secant square x dx க்கு என்ன பண்ணீங்க வந்து du divided by square root of tan x க்கு பதிலா u square plus ஒரு 2 square இப்போ அப்ளை பண்ணுங்க என்ன ஃபார்முலா நீங்க போடலாம் சொல்லுங்க பாப்போம் ஃபார்முலா நம்பர் 4 5 6 இது வந்து u ங்கிறது வேரியபிள் அப்ப இது x ஸ்கொயர் எடுக்கணும் நம்பர் இது கான்ஸ்டன்ட் அப்ப இது a ஸ்கொயர் எடுக்கணும் அப்ப x ஸ்கொயர் plus a ஸ்கொயர் னா ஃபார்முலா நம்பர் 4 5 6 என்ன ஃபார்முலா நீங்க யூஸ் பண்ணுவீங்க 4 5 6 என்ன ஃபார்முலா நம்பர் 6 4 5 6 இல்லையே அரவிந்த் இன்னும் நீங்க கரெக்டா சொல்ல மாட்டீங்களே ஃபார்முலா நம்பர் 6 வந்து நான் பிளஸ்ல எழுதி கொடுத்தேன் அரவிந்த் ஃபார்முலா நம்பர் 6 வந்து நான் பிளஸ்ல எழுதி கொடுத்தேன் எஸ் தான் சொல்றீங்க பார்க்கலாமா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க நான் பார்த்துட்டு வந்துடுறேன் ஃபார்முலா நம்பர் இல்லையே ஓ சாரி நான் தான் மிஸ்டேக் பண்ணீங்க சாரி சோ பிளஸ் தேங்க்யூ சரிங்களா சும்மா செக் பண்ணதுக்காண்டி ஓகேமா ஃபார்முலா நம்பர் 6 வந்து அப்ளை பண்ண போறோம் சோ ஃபார்முலா நம்பர் 6 னா x இங்க வந்து u ஃபர்ஸ்ட் இருக்கனால என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணுவீங்க log போட்டுப்பீங்க சோ மாடுலஸ் u ஃபர்ஸ்ட் இருக்கனால சோ நான் ஃபார்முலா எழுதுறேன் x plus square root of x square plus ஒரு a square இதான் நமக்கு தேவையான ஃபார்முலா அப்ப இந்த x இருக்க வேண்டியது u இருக்காங்க a இருக்க வேண்டியது நம்ம 2 இருக்குதாங்க அப்ப இந்த ஃபார்முலா படி நீங்க அப்ளை பண்ணீங்கனா சோ அப்ப இந்த ஸ்டெப் எப்படி மாறும் சோ ஈக்குவல் டு சோ log போட்டுக்கங்க மாடுலஸ் சோ x க்கு பதிலா u plus square root of x square அப்ப நம்ம என்ன பண்ணுவீங்க u square plus a square னா 2 square போடுவீங்க சரிங்களா அப்போ ஈக்குவல் டு log இப்ப u க்கு பதிலா என்ன பண்ணுவீங்க tan போடணுமா அப்ப modulus of ஒரு tan x plus square root of இத பண்ண tan square x ன்னு போடலாம் plus so 2 square பண்ணா 4 ஒரு plus c இத நமக்கு தேவையான ஃபைனல் ரிசல்ட் புரிஞ்சதா ரிப்ளை பண்ணுங்க அரவிந்த் புரிஞ்சுதா அரவிந்த் ரிப்ளை பண்ணுங்க ஓகேமா குட் சூப்பர் அடுத்து क्वेश्चन நம்பர் 13 பாருங்கம்மா क्वेश्चन நம்பர் 13 பாருங்க பாத்தீங்கன்னா integral e power x dx மா divided by
ஸ்கொயர் ரூட் ஆஃப் இ பவர் ஒரு 2x மைனஸ் 16 இன்டு டிஎக்ஸ்மா. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போறேன், இந்த இ பவர் 2x நீங்க எப்படி எழுதலாம் நம்ம ஐடியா இருக்குதாமா? இண்டிசஸ் ஃபார்முலா இருக்குது, அந்தபடி இதை வந்து நான் இ பவர் எக்ஸ் இந்த ஹோல் ஸ்கொயர் போட்டுக்கலாமா இல்லையா? ஓகேங்களா? இப்போ நான் என்ன பண்ண போறேன், இந்த இ பவர் 2x இ பவர் எக்ஸ் ஹோல் ஸ்கொயர் போட்டேன். அப்போ இது ஸ்கொயர் டேர்ம்ல தான் இருக்குது. அப்போ நம்ம இந்த இ பவர் எக்ஸ் டிஎக்ஸ் ரிமூவ் பண்ணதுக்கு என்ன பண்ண போறேன், நான் இ பவர் எக்ஸ் நான் யூன்னு எடுக்க போறேன். அப்ப இதை டிஃபரன்ஷியேட் பண்ணீங்கன்னா இ பவர் எக்ஸ் நான் இ பவர் எக்ஸ் எக்ஸ் பண்ணீங்கன்னா டிஎக்ஸ் ஈக்குவல் டு ஒரு டியூன்னு வரும். அப்போ இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். சோ இங்க இ பவர் எக்ஸ் அது இந்த நமக்கு இங்க ஒரு டிஎக்ஸ் நமக்கு வர சரிங்களா. அப்ப இங்க பாத்தீங்கன்னா நமக்கு என்ன இருக்குதுன்னா இ பவர் எக்ஸ் டிஎக்ஸுக்கு பதிலா நீங்க டியூன்னு போடலாம். இப்போ நான் என்ன பண்றேன், கொஞ்சம் ரீப்ளேஸ் பண்றேன். சோ ஈக்குவல் டு இன்டகிரல் இது ஒரு டியூன்னு போட்டுங்க டிவைடட் பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் இ பவர் 2x இ பவர் எக்ஸ் ஹோல் ஸ்கொயர் எழுதலாம். சோ இ பவர் எக்ஸ் உடைய ஆன்சர் இருக்குது u இருக்குது. அப்ப இங்க ஒரு u ஸ்கொயர் மைனஸ் ஒரு 4 ஸ்கொயர் போட்டாச்சு. ஓகேங்களா? இப்போ நம்ம இதுக்கு என்ன ஃபார்முலா அப்ளை பண்ணலாம் சொல்லுங்க பாப்போம். சோ இது வந்து வேரியபிள், இது வந்து எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் இது வந்து a ஸ்கொயர். சோ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் a ஸ்கொயர்னா என்ன ஃபார்முலா நம்பர் 4 5 6 நீங்க சொல்லுங்க பாப்போம். வெரி குட் 5மா. அப்ப நம்ம என்ன பண்ணோம், லாக் போட்டுங்க மாடுலஸ் எக்ஸ் பிளஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒரு ஏ ஸ்கொயர் ஒரு பிளஸ் சி. அப்ப இங்க எக்ஸ் இருக்க வேண்டிய இடத்துல யார் இருக்காங்க, யூ இருக்காங்க. ஏ இருக்க வேண்டியது நமக்கு 4 இருக்காங்க. அப்ப இந்த ஃபார்முலா அப்படி நீங்க இதை மாத்தினீங்கன்னா ஈக்குவல் டு லாக் போட்டுக்குங்க மாடுலஸ் ஆஃப் எக்ஸுக்கு பதிலா யூ போடுங்க பிளஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் யூ ஸ்கொயர் மைனஸ் சோ ஒரு 4 ஸ்கொயர் பிளஸ் ஒரு சி ஈக்குவல் டு லாக் போடுங்க மாடுலஸ் சோ யூ. சோ யூக்கு பதிலா நீங்க என்ன போடலாம், இ பவர் எக்ஸ் போடலாம். சோ இ பவர் எக்ஸ் பிளஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் இ பவர் எக்ஸ் த ஹோல் ஸ்கொயர்னா இ பவர் 2x போடுங்க மைனஸ் 4 ஸ்கொயர் பண்ணா ஒரு 16 ஒரு பிளஸ் சி. இதான் நமக்கு தேவையான ரிசல்ட். ரிப்ளை பண்ணுங்க. புரிஞ்சுதா அரவிந்த்? புரிஞ்சுதா? ரிப்ளை பண்ணுங்க. அரவிந்த் புரிஞ்சுதா? எஸ் குட்மா, சூப்பர். ஓகேப்பா. ஸோ மோஸ்ட்லி நம்ம வந்து இதுல எல்லா சமயம் கவர் பண்ணிட்டு நினைக்கிறேன். இன்னும் ஒரு 2 சம் மட்டும் இருக்குதுமா. சரிங்களா? டைம் கரெக்டா 8 o'clock ஆயிருக்கும் பாருங்க உங்க செல்போன்ல. டைம் 8 o'clock ஆயிருக்கும். கொஸ்டின் நம்பர் 14 15 மட்டும் பெண்டிங் இருக்குதுமா. அது நீங்க ட்ரை பண்றீங்களா? ஹோம்ஒர்க்கா உங்களுக்கு தரவா? ஆனா கொஞ்சம் டிஃபிகல்ட்டா இருக்கும். ட்ரை பண்ண முடியுமா உங்களால? 14 15 நீங்க எந்த ஆன்சரையும் பார்த்து எழுதக்கூடாது, நீங்களா ட்ரை பண்ணணும். ட்ரை பண்றீங்களா எப்படி? ஓகேமா. கொஞ்சம் 14 15 கொஞ்சம் டிஃபிகல்ட்டான சம் தான். ஏன்னா ஒரு இடத்துல நம்ம வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட்டான ஒரு விஷயத்தை யோசிக்கணும். சரிங்களா? மற்றபடி ஒன்றும் இல்லை. 14 15 நம்ம நாளைக்கு கூட நம்ம எல்லாம் சால்வ் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஸோ இப்போ இந்த செக்ஷன் நம்ம முடிச்சுக்கலாம் நினைக்கிறேன்.